அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அத பத்தின முழு விவரத்த தான் பார்க்க போறோம். மத்திய அரசால தபால் நிலையங்கள் மூலம் நடத்தப்படும் மிகவும் பாதுகாப்பான, உறுதியான லாபம் தரும் ஒரு சிறிய சேமிப்பு திட்டம் தான் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். முதலீட்டுக்கு 100% உத்தரவாதம் மற்றும் வரி விலக்கு தேடும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும். இந்த திட்டத்த பத்தி முழுமையா பார்க்கலாம். இதோட முக்கியமான அம்சம்னா என்னன்னா, இதோட மெச்சூரிட்டி பீரியட் 5 இயர்ஸ் தான். குறைஞ்சபட்ச முதலீடு 1000 இருந்து கூட பண்ணலாம். அதுக்கு மேல 100ஓட எண்ணிக்கையில கூட்டிட்டே போலாம். எவ்வளோ வேணா முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீடு எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளோ தொகை வேணுனாலும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டம் இந்திய அரசின் நேரடி திட்டம் என்பதால உங்க பணத்துக்கு முழு பாதுகாப்பு உண்டு. தற்போது என்எஸ்சி திட்டத்திற்கு 7.7% வட்டி வழங்கப்படுகிறது. மத்திய அரசால காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படலாம். ஆனா நீங்க முதலீடு செய்யும்போது என்ன வட்டி உள்ளதோ, அதான் 5 ஆண்டுகளுக்கு மாறாம நிலையா இருக்கும். இதனுடைய வட்டி ஆண்டுதோறும் கணக்கிட்டு காம்பவுண்டிங்கா கரும். முதலீட்டு தானாகவே மறுமுதலீடு செய்யப்படும். முழு தொகையும் 5 ஆண்டுக்கு முதிர்வுக்கு பின்னே கைக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த கணக்கு தொடங்குனாங்கன்னா, இந்திய குடியுரிமை பெற்ற எந்த ஒரு தனிநபரும் இந்த கணக்க தொடங்கலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் அதிகபட்சமா 3 நபர்கள் இணைத்து கூட்டு கணக்கை தொடங்க முடியும். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் சொந்த பெயரிலே கணக்கை தொடங்கலாம். 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அல்லது காப்பாளர் கணக்கை தொடங்கலாம். வெளிநாடு என்ஆர்ஐ மற்றும் கூட்டு இந்து குடும்பங்கள் திட்டத்தில் முதலீடு செய்ய முடியாது. இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் தொகைக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழே ஒரு நிதியாண்டை அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம். முதல் 4 ஆண்டு வரை இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வட்டி வருமானம் தானாகவே மறுமுதலீடு செய்யப்படுவதனால அந்த வட்டி தொகைக்கு 80C கீழ் வரி விலக்கு கோரலாம். ஆனால் 5வது ஆண்டின் வட்டிக்கு வரி விலக்கு கிடையாது. அது உங்களுக்கு வருமான வரம்பு பட்டியலின்படி வரி உட்கொள்ளப்படுகிறது. முதிர்வு தொகையை பெறும்போது தபால் நிலையத்தில் டிடிஎஸ் வரி பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. இதனால் இந்த திட்டத்தில் உள்ள பிற நன்மைகள் என்னென்னா அவசர காலத்தில் இந்த என்ஐசி சான்றிதழை வங்கிகளை கொலட்ரலாக வச்சு நீங்கள் கடன் பெறலாம். கணக்கு தொடங்கும் போது அல்லது தொடங்கிய பிறகு குடும்ப உறுப்பினர்களை வாரிசுதாரராக நியமித்துக்கொள்ளும் வசதியும் இருக்குது. 5 ஆண்டுக்கு முடியும் முன் கணக்கை மூட பொதுவான விதிகள் அனுமதி இல்லை. ஆனால் கணக்குதாரர் இறந்துவிட்டாலோ நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் மட்டுமே முன்கூட்டியே பணத்தை எடுக்க முடியும். ஏப்ரல் முதல் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டை வழங்குவதை நிறுத்திட்டு பாஸ்புக் வடிவத்திலையும் இமோடு வடிவத்திலையும் கணக்கு பராமரிக்கப்படுது. கணக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னா பூர்த்தி செய்யப்பட்ட என்எஸ்சி விண்ணப்ப படிவம், சமீபத்திய பாஸ்போர்ட் அல்லது ஃபோட்டோகிராஃப், அடையாள சான்று, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு. அப்புறம் இது மாதிரி பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்துடன் வரி சேமிப்புடன் தரக்கூடிய ஒரு மத்திய அரசு திட்டத்தை எதிர்பார்ப்பவருக்கு என்எஸ்சி திட்டம் மிக சிறந்த முதலீடு திட்டமாக இருக்கும். நன்றி.